நம்ம சமூகத்துல காலங்களுக்கு ஏற்ப படிப்புகளோட மதிப்பும் வரவேற்பும் மாறிக்கிட்டே இருக்கும். 80களில் பெரும்பாலானவங்க காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரியை விரும்பி படிச்சாங்க. அதன் பிறகு 90களோட பிற்பகுதியிலிருந்து இன்ஜினியரிங் படிப்புக்கு டிமாண்ட் அதிகமாச்சு. 80களில் வெறும் 8 இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு 1000க்கும் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் உருவாகிருக்கு. ஆனா கடந்த சில காலங்களா இன்ஜினியரிங் இருக்கிற சீட்ஸ் முழுசா ஃபில் ஆகாம போறதையும் பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமுதாயத்தோட தேவைக்கு ஏற்ப படிப்புகளோட பட்டங்களோட மதிப்பும் தேவைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எந்த ஒரு காலமா இருந்தாலும் எப்பவுமே உச்சத்துல இருக்கிறது MBBS படிப்பு தான். 90களோட ஆரம்பத்துல இன்ஜினியரிங் படிப்புங்கிறது பலருக்கும் எட்டாக்கனியா இருந்துச்சு. ஒரு ஊர்ல ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிற நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனா MBBS அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையல. இன்னைக்கும் ஒருத்தருக்கு MBBS படிக்கிறதுக்கு சீட் கிடைச்சிட்டா அது ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது. காரணம், அந்த படிப்போட தேவையும் முக்கியத்துவமும் இந்த உலகம் இருக்கிற வரை தேவைப்படக்கூடிய ஒன்னா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பல AI டெக்னாலஜியால எல்லா வேலைகளையும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். ஆனா டாக்டர் செய்யற வேலைகளை AIயால ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டாவது ஆகும். நம்ம சமூகத்துல MBBSங்கிற ஒரு படிப்பு ஒரு மரியாதைக்குரிய ஒரு படிப்பா பார்க்கப்படுது. டாக்டர்ஸுக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இப்படிப்பட்ட MBBS படிப்பை எல்லாராலையும் படிச்சிட முடியுமா? முடியும். இந்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல செயல்படும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துற நீட் எக்ஸாம், அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ற எல்லாரும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்க முடியும். சிலருக்கு MBBS படிக்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்து கண்ட கனவா இருக்கலாம். சிலருக்கு தங்களோட குடும்பத்தினரிடமிருந்து அந்த ஆசை வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீட் எக்ஸாமை பாஸ் பண்றதுதான் MBBS உள்ளிட்ட பல மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல சேர இருக்கும் ஒரே வழி. கடந்த சில காலங்களாவே நீட்டுங்கிற சொல்ல சுத்தி பல சர்ச்சைகளும் பல செய்திகளும் உருவாகிக்கிட்டே தான் இருக்கு. பலரும் பல வகையான புள்ளி விவரங்களை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை ஒரு சிலர் எதிர்ப்பாங்க, ஒரு சிலர் ஆதரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைப்படி நீட் பாஸ் பண்ணாம மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடையாது. அடுத்ததா நீட் சுத்தி சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாராலையும் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப கடினமான எக்ஸாம்னு சொல்லப்படுது. நம்ம நாட்டுல இருக்கிற பல போட்டி தேர்வுகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேர் உண்டு. உதாரணத்துக்கு IAS, IPS போன்ற உயரிய பதவிக்கான தேர்வுகளை பாஸ் பண்றது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா நீட்டுங்கிறது போட்டி தேர்வு கிடையாது, அது ஒரு தகுதி தேர்வு. பல ஆண்டுகளா மருத்துவம் படிக்கணும்னு ஆசையோடவும் கனவோடவும் இருக்கிற ஒருத்தரால இந்த தேர்வை பாஸ் பண்ண முடிஞ்சாதான் அவர் கண்ட கனவான அந்த மருத்துவ படிப்பை படிக்க தகுதி பெற முடியும். பொதுவா தகுதி தேர்வுங்கிறது உங்களுக்கு இருக்கிற அந்த துறை சார்ந்த அறிவை சோதிச்சு அதுல நுழையிறதுக்கு தகுதியானவரான தேர்வு பண்ற ஒரு முறை. நீட்டை பொறுத்தவரை எல்லா மாணவர்களுக்கும் ஒரே போல இருக்கிறது இல்ல. CBSE பாடத்திட்டத்துல படிக்கிற மாணவர்களுக்கு வேற மாதிரி தெரிகிற நீட் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற மாணவர்களுக்கு வேற மாதிரி தெரியும். காரணம், 2 பாடத்திட்டத்திலையும் இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடு. மேலும் தேர்வு முறையும் பள்ளிகள்ல இருப்பது போல இருக்காது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுவும் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்றது, அதுல இருக்கிற பாடத்திட்டம் என்ன, நீட் தேர்வுக்காக எப்படி தயாராகிறது போன்ற பல தகவல்களை இந்த ஷோல பார்க்கலாம். வணக்கம், இந்த ஷோவோட பேரு How to Prepare for NEET. இந்த ஷோவை எழுதினது